முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, கொட்டுற முடி நிற்கிறதுக்கு, நல்லா முடி வளர்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க. சின்ன சின்ன மண் இருந்தால் போயிருங்க. அடுத்ததாக வாஷ் பண்ண கருவேப்பிலையை அப்படியே மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க. திரும்பவும் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. திரும்பவும் ஒருக்கோ அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குங்க. இதை ஒரு ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டிக்கலாங்க. நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டுக்கிறீங்க. அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால நம்ம பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தொடர்ந்து 30 நாள் குடிச்சிட்டு வர்றப்ப முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிருங்க. அது மட்டும் இல்லைங்க, முடி நல்லா கருன்னு அடர்த்தியாக நீளமாகவும் வளருங்க. இதே மாதிரி ஹெல்த்தியான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.